ஆல்ரைட் நண்பா. ஸோ இது நடா புது ட்விஸ்ட்டாக இருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒருவேளை நம்ம ரெசல்மேனியாவில் இந்த மேட்ச் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் அந்த மேட்ச் வந்து கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். என்ன ப்ரோ இது நம்ம கணக்கிலே இது இல்லைன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் எஸ், ரீசன் அந்த ஸ்மாக்டவுனில் ஒரு செக்மெண்ட் வந்து வந்திருக்கு பிட்வீன் நம்மளோட கரண்ட் சாம்பியன் கெவின் ஓவன்ஸ் அண்ட் நம்மளோட சிஎம் பங்க். அவுட் ஆஃப் நோவேர் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்திருக்காரு. எஸ், போன வாட்டி ராலியே வந்து எண்டில் கோடியோ அவருக்கும் வந்து தரமான செக்மெண்ட் நடந்தது. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் வீடியோ அது. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எஸ், இது வந்து ஸ்மாக்டவுன் எங்கன்னா எந்த இடத்துல ராயல் ரம்பிள் நடக்க போதோ அந்த இடத்துல தான் வந்து ஸ்மாக்டவுன் நடக்குது. ஸோ ஸ்மாக்டவுன் கமெண்டேட்டர் ஜோ டெசிட்டோர் பார்த்தீங்கன்னா இங்கே வராரு. அண்ட் அவர் வந்து ஆக மொத்தத்தில் இந்த செக்மெண்ட் எதுக்கு வச்சுருக்காருன்னா கெவின் ஓவன்ஸ்க்காக வச்சுருக்காரு. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோடி கூட பேசும்போது கொஞ்சம் கோடிக்காக ஜாலரை தட்டின மாரி வந்து ஆச்சு, அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு கெவின் ஓவன்ஸுக்கு. ஸோ கெவின் ஓவன்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். அதனால ஏன்னா ஓவராக வந்து அவருக்கு ஜாலரை தட்டாச்சு கோடிக்கு, அதனால வந்து கெவின் ஓவன்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து இங்கே செக்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. டைட்டில் அங்கே மேலே தொங்கின்னு இருக்குது. யார் நம்மளோட கெவின் ஓவன்ஸும் வந்து வராரு. அண்ட் இங்கே வந்து அதுதான் இப்போ நான் சொன்னேன்ல, ஜோ டெசிட்டோர் வந்து அதுதான் சொல்கிறாரு, எங்களோட இன்டென்ஷன் அப்படி கிடையாது, யாருக்கும் வந்து ஸ்பெஷலாக வந்து இது பண்ணுறதுலாம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அதுக்காக தான் வந்து உனக்காக கெவின் ஓவன்ஸ் இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ உன்னோட பேசுகிற இது நீங்கள் வந்து இப்போ பேசலாம். பட் எங்கே கெவின் ஓவன்ஸ் வந்து அவ்வளோலாம் இது பண்ணல, திரும்பி வந்து கலாய்ச்சி விட்டார். நீயும் வந்து அந்த பல கோடி ஃபேன்ஸ் மாரி தான், கோடி ஃபேன் பேபி தான் நீயும். அண்ட் அப்படிலாம் சொல்லி இங்கே நான் வந்தது காரணம் வந்து என்னோடய டைட்டில் இங்கே தொயின் இருக்குது, அதை எடுக்க தான் வந்து அந்த டைட்டில் எடுத்து அவர் வந்து போகலான்னு பார்ப்பார். அண்ட் இந்த மாதிரி தென் அங்கே போகலான்னு பார்ப்பார். பட் அங்கே அவுட் ஆஃப் நோவர் நம்மளோட சிஎம் பங்க் வந்துடுறாரு. நான் எதிர்பார்க்கல சிஎம் பங்க் ஸ்மாக்டவுன் வருவார்னு. ஸோ எஸ், அவர் வந்து வராரு. அண்ட் இங்கே சிஎம் பங்க் இங்கே நிற்கிறாரு அண்ட் சாரி கேட்குறாரு. எனக்கு தெரியும்ப்பா, இந்தமாரி இன்டர்வியூ பண்ணுறது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்போல்லாம் வந்து என்னை இவன் இருக்கான்ல செத்வான்ஸ், அவன் வந்து இன்டர்வியூ பண்ணுவானோ எனக்கு காண்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி உனக்கும் இப்போ அப்படி தான் இருந்திருக்கும், எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டு இல்லை 2 விஷயத்துக்காக நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் 2. முதல் விஷயம், எஸ், போன வாட்டி ராவில் நாங்கள் வந்து பேசும்போது நான் வந்து கோடியை தான் இது பண்ணியிருந்தேன், கோடி ஆனால் நான் மறந்துட்டேன், உன்னை வந்து எடை போடல. மேபி நீ கூட வந்து நாளைக்கு ராயல் ரம்பிளில் ஜெயிச்சு அண்ட் டைட்டில் உங்ககிட்ட இருக்கலாம். அண்ட் ரெசல்மேனியாவில் மேபி நான் வந்து ராயல் ரம்பிள் ஜெயிச்சேன்னா நான் வந்து உன்னை சான்ஸ் பண்ணலாம், நம்ம ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணலாம். சேஸ் நண்பா, நாளைக்கு மேபி நான் ஜெயிச்சேன்னா இவன் டைட்டில் ஜெயிச்சானா வாய்ப்பு இருக்குது, கெவின் ஓவன்ஸ் கூட வந்து கோடியே தோக்கடிக்கலாம். ஸோ மேபி இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் வந்து ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம், கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை உங்க கூட மேட்ச் பண்ணுறது. ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே நிறைய பேரை வந்து பிடிக்கும் உன்னை தவிர. லைக் இப்போ வர போகிற ராயல் ரம்பிளில் 29 பேர் இருக்க போகிறாங்க. அந்த 29 பேர் எனக்கு வந்து பிடிக்கும், எக்ஸப்ட் யூ, உன்னை மட்டும் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. அது தெரில, இன்னும் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க ராயல் ரம்பிளில் தெரில. பட் இருந்தாலும் பங்க், ஸோ சிஎம் பங்க், உன்னோட மூஞ்சி தூக்கி என்கிட்டலாம் வராத, நீ ராயல் ரம்பிள் ஜெயித்தாலும் வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாத, நான் வந்து உன் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை, அண்டு மூடிட்டு நீங்கள் போயிடு, அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. நல்லாவே தெரியும் உனக்கு வந்து ஒரு கனவு இருக்குது, நான் வந்து ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ வந்து பண்ணது கிடையாது கரெக்டாக. ஸோ நீ வந்து பண்ணது கிடையாது. 10 வருஷம் முன்னாடி நான் வந்து இந்த கம்பெனி விட்டு போனேன், திரும்பி வர. ஐ நோ இப்போ வந்து நீ ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு உன் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது நீ ரெசல்மேனியாவில் போகிறதுக்கு, ரைட்டா? பட்டு நீ ரெசல்மேனியா வந்து பண்ணது கிடையாது. முன்னாடி நிற்கிறான் பார்த்தியா, நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசல்மேனியா வந்து மெயின் இவெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிஎம் பங்க், ஸோ நீ வந்து ஒன்றுமே கிடையாது, நீ ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியர். அண்ட் ஐ ஹோப் நீ வந்து இந்த இதை வந்து ஜெயிக்கக்கூடாது. தென் கெவின் ஓவன்ஸ் வந்து ரிங்கை விட்டு போகலான்னு பார்ப்பாரு. உடனே எஸ், சிஎம் பங்க் நிறுத்துவார். இருப்பா இன்னும் கதை முடியல, இப்போ தானே நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ கன்ஃப்ளிக்ட் என்ன, சரி நான் நம்புகிறேன்ப்பா, எனக்கு தெரியும் நீ வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் பண்ணியிருக்க, பெரிய விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நான் வந்து அதுக்காக உன்னை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். பட் நானும் வந்து ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்கேன், நான் இது வரைக்கும் அது யாரும் பண்ணது கிடையாது. அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பண்ணதெல்லாம் வந்து நான் பண்ணதே கிடையாது. அது யார் நான் சொல்ல விரும்பல. அண்ட் அது என்ன தெரியுமா, ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவன் வந்து ராயல் ரம்பிளில் 5 டைம்ஸ்
டைட்டில் மேட்ச் வந்து தோற்றுருக்கான். ஆமாம், ராயல் ரம்பிளில் 5 வாட்டியுமே வந்து அவன் டைட்டில் மேட்ச்சை வந்து தோற்றுருக்கான். யார்ப்பா அது? ஓ, அது நீ தானா? சரி, இது மட்டும் இல்லாமல் லோகன் பால் கிட்டேயும் வந்து தோற்றுருக்கான். சீ லோகன் பால் கிட்ட போய் தோற்றுருக்கேன். அண்ட் நான் வந்து எப்போவுமே என் வாழ்க்கையில் யாரையும் வந்து பிட்ரல் பண்ணுற மாரியோ, ஓ என்னால் முடியாது, நான் வேஸ்ட்டு, அதனால வந்து யாரோட ஹெல்ப்போ கேட்டு அண்ட் என்னோட கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் இங்கே வந்து பிட்ரேல் பண்ணுவார்ல கெவின் ஓவன்ஸ் அடிக்கடி, அதை வந்து இது கலாய்க்கிறாரு. ஸோ இன்ஷார்ட் இங்கே வந்து நான் இன்னும் மாரி கிடையாது. ஸோ இந்தமாரி சிஎம் பங்க் வந்து கெவின் ஓவன்ஸை கலாய்ச்சிடுறாரு. தென் கெவின் ஓவன்ஸ் வந்து காண்டாயிடுறாரு. சரி, இப்போ 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது இங்கே சிஎம் பங்க் கூப்பிட்றாரு ரிங்குள்ள. அஃப்கோர்ஸ் கெவின் ஓவன்ஸ் வந்து ஏமாற்றி அவர் வந்து போயிடுறாரு. அண்ட் அவர் வந்து சண்டை போட வரல. அஃப்கோர்ஸ் நாளைக்கு ராயல் ரம்பிள் எதுக்கு இப்போ சண்டை போட போகிறாங்க? ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் கெவின் ஓவன்ஸ் வந்து எடை போட்டு இருக்காங்க. இஸ் கெவின் ஓவன்ஸ் நாளைக்கு ராயல் ரம்பிளில் ஒருவேளை கோடி ரோட்ஸை தோக்கடிக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ராயல் ரம்பிளில் யார் ஜெயிப்பா? அது சிஎம் பங்க் தானா